ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம். அடுத்த தலைப்பு சத்தியம் சிவம் சுந்தரம். ஆனால் இந்த சுப்பிரமணிய நாமாக்களுக்கும் பேரண்ட் என்ற பெருமை சதாசிவம் என்பதற்குத்தான். துவைதலோகத்துக்கு அப்பாற்பட்ட பரம தத்துவமாக மட்டும் அது இருந்துவிட்டால் அஞ்ஞானிகளான நமக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? நமக்கும் பரம பிரயோஜனமாக அந்த அத்வைத ஆத்மஸ்வரூபமே அன்பு உருவமாகவும் இருக்கிறது. அன்பு நிஜமானதாக இருந்தால் அந்த அன்பில் நம் ஹிருதயம் உருகி, நாம் என்கிற அஞ்ஞான ஜீவபாவம் உருகி, நமக்கு பெருசான ஒரு சாதனையாக தெரியாமலே ஞானம் கீனம் பிரம்ம வித்யை அத்வைதம் என்றெல்லாம் தெரியாமலே அந்த அன்பு சுவாமியுடன் ஒன்றாகி விடுவோம். அந்த அன்பே சிவம். பெரிசாக தெரியாததால், தெரிய வேண்டிய அவசியமும் இல்லாததால் அதற்கு மகா அடைமொழி இல்லை. பெரிய காரியமாக இத்தனை லோகத்தையும் மாயையில் ஆட்டிக்கொண்டிருப்பவன் மகா போட்டுக்கொண்டு மகேஸ்வரனாக இருந்தாலும் அனுக்கிரகத்தில் அவன்பால் அன்பால் நம்மை தன்னில் கரைத்து கொண்டு சிவமாக இருக்கிறவன் மகா போட்டு கொள்ளவில்லை. ஆனாலும் அவனுக்குள்ளே நாம் கரைந்ததுதான். அதுதான் சதா காலத்துக்குமான சத்திய நிலை என்பதால் அவனுக்கு சதா போட்டு சதாசிவ என்கிறோம். மற்ற சுவாமி பெயர்கள் எதுவும் இப்படி எளிசாயிருக்கிற அன்பாலே என்றும் உள்ள சத்திய சாட்சா்காரம் கிடைப்பதை சொல்லாததாலேயே அவை எதற்கும் சதா போடவில்லை. அவற்றின் பெருமையை வைத்து சிலவற்றுக்கு மகா போடுகிறோம். நம்மில் நாமாக கனிந்து தன்னில் தானாக நம்மை கரைத்து கொள்கிற ரொம்பவும் கிட்டின உறவுக்காரனுக்கு அந்த மகா தேவையில்லை. அவனுடைய யுனீக் உறவால் உறவும் போய் என்றைக்கும் ஒன்றாக செய்து கொள்வதால் யுனீக் அடைமொழியாக சதா அது அன்பு ஆனாலும் அன்பு என்றோ பிரேமை பிரியம் என்றோ பெயர் வைப்பதாக காணோம். அன்பேதான் சிவமாச்சே, அதனால் சதாசிவம் என்றே வைக்கிறோம். அன்பிலே உண்டாவது ஆனந்தம். ஆனந்தம் என்றும் தனியாக பெயர் வைக்காமல் அவனோடு சேர்த்தே சிவானந்தம் என்று வைக்கிற வழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. தற்காலத்தில் ஆனந்த் நடமாடினாலும் இதுதான் வழியாய் வந்த வழக்கு. இது ரொம்ப உயர்தினை நியூட்டர். இன்னொன்று, சிவமான அந்த அன்புதான் அழகும், அதனால் சுந்தரம் என்றும் பெயர் வைக்கிறோம். எதனாலோ சிவசுந்தரம் என்று காணோம். சிவ என்கிறதே சுந்தரமாயிருக்க சிவசுந்தரன் என்பானேன் என்று இருக்கலாம். சிவ சாமியமான குஞ்சித பாதத்தை வைத்து சிவபாத சுந்தரம் என்று பெயர் வைப்பதை பார்க்கிறோம். அவனை அம்பாளோடு சேர்த்து மீனாட்சி சுந்தரம் என்று, அப்படி கல்யாணம் பண்ணிக்கொள்ள வந்த மாப்பிள்ளையாக கல்யாண சுந்தரம் என்று, மாப்பிள்ளை பெரிய அலங்காரமாக சூட்டிக்கொண்ட சந்திரனை வைத்து சோமசுந்தரம் என்றும் இப்படியெல்லாம் பெயர் வைக்கிறோம். ராமன் பூராத, அதாவது புகாத இடமில்லை ஆதலால் ராமசுந்தரம் என்றும், கிருஷ்ண பரமாத்மா மட்டும் விட்டு வைப்பானா? அவன் பேராக மோகன சுந்தரம். நம்முடைய மாயத்தை போக்கடிக்கிற மோகம் அது, அதாவது ஞானத்துக்கே மோகம் என்று இங்கே பெயர். ஞானசுந்தரம் என்று கூட பெயர் இருக்கிறது, மறந்துவிட்டேனே. சிவசண்முகம் சம்பந்தம் பார்ப்பதற்கேற்ப சண்முக சுந்தரமும் இருக்கிறது. ஸ்திரீகளிலும் கூட சௌந்தரம் என்று பெயர் இருக்கிறது. அன்புதான் அழகு என்பதால் இத்தனைக்கும் அடிப்படை அன்பே சிவம்தான். அதனால்தான் அந்த பரமாத்மாவின் பெயராக தமிழ் அன்பு, சமஸ்கிருத சுந்தரம் இரண்டையும் சேர்த்து அழகு சுந்தரம் என்றே கூட பெயர் வைக்கிறோம். ஏதோ சமீப காலத்தில்தான் பிரம்ம சமாஜ்கள் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சச்சித் ஆனந்த மாதிரியே பரம தத்துவத்தை சொல்லும் ஒரு ஃப்ரேஸை, சொற்றொடரை கொடுத்திருக்கிறார்கள் என்றில்லை. இந்த தமிழ் தேசத்து மரபில்
மற்ற எந்த பெயருக்கும் இல்லாத சிறப்பான சப்த ரூபத்தில் சத்தியத்தையும் சிவத்தையும் சேர்த்து சதாசிவம் என்றும் அந்த சிவமான அன்பின் அழகை சுந்தரம் என்றும் பெயர்களாக வைப்பதிலேயே அந்த கான்செப்ட் நம்மிடையே நமக்கே தெரியாமல் தன்னியற்கையாக நெடுங்காலமாகவே இருந்திருக்கிறதென்று தெரிகிறது. சத்தியமும் சுந்தரமுமான அந்த சிவம் சிவமான அன்பு லோகம் பூராவும் தழைக்கணும். அதற்கு அனுகிரகிக்கத்துக்கென்றே ஏற்பட்ட மூர்த்தியான சதாசிவ மூர்த்தி அனுகிரகிக்கணும். அடுத்த தலைப்பு நமஸ்கார தத்துவம். தமக்கு இல்லாத பாக்கியம். நமோ நமக. தமக்கு இல்லாத பாக்கியம். என்னை பெரியவனாக நினைத்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுகிறீர்கள் என்றால் எனக்கும் நிஜமாகவே பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்களை நமஸ்காரம் பண்ணணும் என்று நிறைய இருக்கிறது. ஆனால் ஸ்தானம், ஜகத்குரு, பீடாதிபதி, இன்னும் பகவத்பாதாள் பெயரே வந்து சேர்ந்து விட்டதால், அதுவும் சின்ன வயசிலேயே ஒரு யோக்கியதையும் இல்லாத போதே வந்து சேர்ந்து விட்டதால், பெரியவர் என்று நேரே நடமாடிக்கொண்டிருக்கிற இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணும் பாக்கியம் அன்றிலிருந்தே எனக்கு இல்லாமல் போய்விட்டது. ஊர் நமஸ்காரத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டு நாம் ஒருத்தருக்கும் நமஸ்காரம் பண்ணாமல் இப்படி ஒரு ஜம்ப ஜன்மாவாக என்று இருக்கிறது. இவ்விஷயமாக தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் நமஸ்காரம், 5ஆம் பகுதியில் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற உரையில் நமஸ்காரமே செல்வம், ஆச்சாரியால் உணர்விப்பது என்பதிலிருந்து தொடரும் சில பகுதிகள் 7ஆம் பகுதியிலேயே இதற்கு முந்தைய உரையான குரு சிஷ்ய உறவு என்கிற உரை ஆகியவற்றிலும் பார்க்கலாம். அடுத்த தலைப்பு துறவி குறித்து ஆச்சாரியால் விதி. இத்தனையிலும் ஆச்சாரியால் ஒரு பெரிய நல்லது பண்ணியிருக்கிறார் என்றால் என்னவென்றால், சந்நியாசிகள் என்று இருக்கிற எங்களை பெரியவர்களாக வைத்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணினாலும் வாஸ்தவத்தில் அந்த நமஸ்காரம் எங்களைச் சேர்ந்தது என்று நாங்கள் நினைத்துவிடக்கூடாது. ஜெகத் வியாபாரம் சகலத்தையும் நடத்தி கொண்டிருக்கிற பரமாத்மாவும் பராசக்தியுமான ஒன்றுக்குத்தான் எவர் எங்கே செய்கிற நமஸ்காரமும் சொந்தம் என்று அவர் ஞாபகப்படுத்துகிறார். அதோடு நிற்காமல், நீங்கள் செய்கிற நமஸ்காரத்தை நாங்கள் எங்களுக்கே ஆக்கும் என்று சுவீகரித்து கொண்டு விடாமல் அதை ஒன்றிடம் சேர்த்து விடும்படியாக எங்களுக்கு ஒரு விதியும் பண்ணி கொடுத்திருக்கிறார். என்ன விதி என்று கேட்டால், கேட்கிறதற்கு ரொம்ப ஈஸியாக தோன்றும் அப்படி ஒன்று. அடுத்த தலைப்பு ஆச்சாரியாலும் நாராயண நாமம். ஜகத் வியாபாரத்திற்கு காரண சக்தி என்று சொன்னேனே, அதை ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்ய புஸ்தகங்களில் நாராயண என்ற பெயரிலேயே குறிப்பிடுகிறார். அதற்கு அநேக காரணம். இப்போது அந்த டிஸ்கஷனில் இறங்காமல் குறிப்பாக ஒன்றை சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன். தத்துவங்களை அலசி அலசி முடிவு கண்டு வேதாந்தம், மீமாம்சை, சாங்கியம், நியாயம் என்றெல்லாம் சாஸ்திரங்களை படைத்த தேசம் நம்முடைய இந்த தேசம். முக்கியமாக இந்த சாஸ்திரங்களில் ஈடுபட்டவர்களை உத்தேசித்துத்தான் ஆச்சாரியால் பாஷ்ய புஸ்தகங்கள் எழுதினது. ஆனாலும் கூட தத்துவ ஆராய்ச்சிக்கு இந்த தேசம் பெயர் போனது என்றாலும் அதைவிட ஜாஸ்தி பெயர், நல்ல பெயர், அவப்பெயர் இரண்டும் தான். எதில் என்றால், ட்ரை தத்துவமாக இல்லாமல் ஆனாலும் தத்வரூபமாகவே இருக்கிற ஜீவனுள்ள மூர்த்திகளாக ஏகப்பட்ட தெய்வங்களை காட்டியிருப்பதற்குத்தான். ஆகையினால் ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யங்களில் பிரபஞ்ச காரண சத்தியமான பரமாத்மாவை அப்படி ஒரு தத்துவமாகவே முழுக்க சொல்லிக் கொண்டு போய்விடாமல் மூர்த்தியாக பாவித்து உறவு கொண்டாடி பழகிப்போன சமூகத்திற்கு அப்பீலாகும்படியான ஒரு நாமத்திலேயும் அங்கங்கே குறிப்பிட வேண்டுமென்றும் நினைத்திருக்கிறார். அப்போது எந்த சுவாமியின் நாமாவை போடுவது? ஏகப்பட்ட சுவாமிகள் இருந்தாலும் ஆதியிலிருந்து இன்று வரை நம் ஜனங்களை சைவர், வைஷ்ணவர் என்று 2 பிராட் டிவிஷன்களாகவே வைத்துவிடலாம். இப்படி 2 பேர் சிவன், விஷ்ணு என்று இருப்பதில் எதை போடுவது என்று ஆச்சாரியால் பார்த்திருப்பார்.
ஆச்சாரியாள் யார்? சிவ அவதாரம் தானே. அதனால் தன் பெயரையே போட்டுக் கொள்வது என்று நினைத்திருப்பார். சிவனுக்கு ரொம்பவும் ஆப்தம் மகாவிஷ்ணு. அப்படியே மகாவிஷ்ணுவுக்கும் சிவன் ஆனபடியாலேதான் ஜகத்காரண சக்தி, பிரபஞ்ச மகாசக்தி, சகுண பிரம்மம், ஈஸ்வரன் என்றெல்லாம் வேதாந்தத்திலே சொல்கிற பரமாத்மாவுக்கு ஒரு மூர்த்தி காட்டுகிற இடத்திலெல்லாம் அவர் நாராயணன் என்றே பெயர் போட்டு விட்டார். நடுவாந்தரத்தில்தான் ஈஸ்வரன் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். ஈஸ்வரன் என்றாலே சிவன் என்று பொதுப்படை அபிப்பிராயமாக இருந்தாலும் வேதாந்த சாஸ்திரத்தில் சகுண பிரம்மத்துக்கே அந்த பேர். ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர் எல்லோரும் கூட அந்த அர்த்தத்தில் அதே பெயரைத்தான் போட்டிருக்கிறார்கள். ஆச்சாரியால் சிவானந்த லகரி இன்னும் அநேக சிவஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரே, அங்கே மட்டும் எப்படி தன்னையே தான் ஸ்துதித்துக் கொண்டார் என்று கேட்டால் அதெல்லாம் பக்தி ஸ்துதிகள். பல்வேறு சுவாமிகளை இஷ்ட தெய்வமாக கொண்ட பல்வேறு ஜன சமூகங்களுக்கும் அவரவருடைய இஷ்ட தெய்வத்திடம் மனசை நிறுத்துவதற்கு சகாயமாக ஆச்சாரியால் அத்தனை சுவாமிகளையும் பற்றி பாட வேண்டியிருந்தது. அதிலே பிரதான தெய்வங்களில் ஒன்றான சிவனை எப்படி விட முடியும்? ஆகையினாலே சிவபரமான ஸ்துதிகளும் பண்ணினார். ஆச்சாரியால் தமக்கென்று எந்த ஐடென்டிட்டியும் இல்லாத ஆத்மஸ்வரூபமாக இருந்தவர். அதனாலேயே அவரால் எவரவர் மனப்பான்மையுடன் ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்ட மாதிரி இருந்து கொண்டு அவரவரையும் மேலே உசத்தி கொண்டு போக வழி பண்ண முடிந்தது. ஒரு கலரும் இல்லாத ஜலம் கரிசல் பூமியில் பாய்கிற போது கருப்பு மாதிரி, செம்மண் பூமியில் பாய்கிற போது சிவப்பு மாதிரி எல்லாம் தெரிகிறதோ இல்லையோ, அப்படி இப்படி இருந்ததில் பக்தி வழியில் போய் விருத்தியாக கூடியவர்களுக்காக அவர் எல்லா சுவாமிகளின் மேலேயும் ஸ்தோத்திரங்கள் பண்ணும் போது அந்த சுவாமிக்கும் பக்தராக ஐடென்டிஃபை ஆன மாதிரி இருந்தார். அந்த ரீதியிலே ஈஸ்வரபரமாக, அதாவது சிவனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணும் போதும் அவர் சிவாவதாரமாக இல்லாமல் சிவபக்தராகவே பாடிக் கொடுக்க முடிந்தது. அவதாரமாயிருந்தால்தானே தன்னையே தான் தோத்திரம் பண்ணி கொண்டதாகும். அப்படி இல்லாமல் சிவபக்தராக இருக்கும் போது தமக்கு பகவானான அந்த சிவனை எத்தனை வேண்டுமானாலும் தோத்தரிக்கலாம் தானே. தம்முடைய மடங்களிலே அவர் சந்திரமௌலீஸ்வரர் என்று சிவனைத்தானே பிரதானமாக வைத்து மற்ற சுவாமிகளை பரிவாரமாக வைத்திருக்கிறார். எல்லா ஜனங்களுக்குமான மடத்தில் எல்லா சுவாமிகளுக்கும் சம பிராதானியம் கொடுக்காமல் ஏன் இப்படி பண்ணினார் என்றால் அது அவர் உத்தேசித்து பிளான் போட்டு பண்ணிய காரியமே இல்லை. அந்த பரமேஸ்வரன் தான் தன்னுடைய இந்த அவதாரத்திடம் 5 ஸ்படிகலிங்கங்களை கொடுத்து தேசத்தில் 5 இடங்களில் பிரதிஷ்டை சாஸ்வதமாக பூஜை நடக்க பண்ணும்படியாக ஆக்ஞை செய்தார். அப்படியே நடத்தும் போது ஆச்சாரியால் தம்முடைய மடங்கள் 2லும் அந்த லிங்கங்களில் 2ஐ பிரதிஷ்டை பண்ணினார். இங்கே நம் காஞ்சி மடத்திலும் சிருங்கேரி மடத்திலும் பரமேஸ்வரனே கொடுத்து பூஜிக்கும்படியாகவும் ஆக்ஞை பண்ணியதால் அந்த லிங்கங்களுக்கே பிரதான மூர்த்தியாக ஸ்தானம் கொடுத்து மற்ற சுவாமிகளை பரிவாரமாக வைக்க வேண்டும் என்றாகிவிட்டது. இப்படி 2 மடங்களில் செய்ததால் தம்முடைய மற்ற மடங்களிலும் அதே போல செய்தால்தானே யூனிஃபார்மிட்டி இருக்கும் என்று நினைத்து எல்லா மடங்களிலும் சிவபஞ்சாயதனமாகவே பூஜையை ஆச்சாரியால் வைக்கும்படி ஆயிற்று. சிவபெருமானை நடுநாயகமாகவும் அம்பிகை, திருமால், விநாயகர், சூரியன் ஆகிய 4வரை பரிவாரமாகவும் கொண்டதே சிவபஞ்சாயதனம். எல்லாம் சரி, ஆனால் ஆத்மசாஸ்திரமான பாஷ்ய புஸ்தகங்கள் எழுதும் போது ஆச்சாரியால் ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத ஆத்மஸ்வரூபம் என்கிறீர்களே, அப்படித்தானே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அங்கே எதற்கு அவர் சிவ அவதார ஐடென்டிட்டியை வைத்துக்கொண்டு நாமே நம்மை சொல்லிக் கொள்வதாவது, அதனால் நாராயணா என்று போடுவோம் என்று நினைக்க வேண்டும் என்று கேட்டீர்களானால் பதில் வைத்திருக்கிறேன். கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் பேப்பர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுதான் கதை அளக்க வந்திருக்கிறேன். என்ன ஆன்சர் என்றால், ஆத்மஸ்வரூபம்
புஸ்தகமே எழுதாது எதுவும் பண்ணாது, அது பாட்டுக்கு இருக்கிறபடி இருக்கும் தானே ஒழிய பண்ணாது. எப்போது புஸ்தகம் எழுத உட்கார்ந்தாரோ அப்போதே ஆத்மஸ்வரூபம் போய் அவதாரம் வந்தாச்சு என்று அர்த்தம். சரியாகச் சொன்னால் ஆத்ம சாட்சா்கார சமாதி நிலை போன மாதிரியும், லோகத்திலே தர்ம அபிவிருத்திக்காக காரியம் பண்ண வேண்டிய டியூட்டி உள்ள அவதாரமே தாம் என்று நினைத்த மாதிரியும் உள்ள போதுதான் புஸ்தகம் எழுதுறேண்டா என்று அவர் உட்கார்ந்து கொண்டது. அந்த நிலையில் அவதாரம் என்றால் யாருடைய அவதாரம் என்றும் கேள்வி வரத்தானே செய்கிறது. சிவாவதாரம் என்று பதில் கிடைக்கிற போது அவதார சிவனே ஆதார சிவனை சொல்லிக் கொள்வது ஔசத்தியமில்லை, உசித குறைவானது என்றும், விஷ்ணுவை சொல்வதுதான் அழகு, சமரசம், கௌரவம் என்று ஆகிறதோ இல்லையோ. ஆகக்கூடி ஜெகத்துக்கு காரணப்பொருளாக இருக்கப்பட்ட மூலத்துக்கு ஆச்சாரியால் நாராயண பேர் கொடுத்தே பாஷ்ய புஸ்தகங்கள் எழுதியிருப்பது அந்த புஸ்தகங்களின் பரம தாத்பர்யம், பரமாத்ம ஜீவாத்மகளின் அத்வைதம். அவற்றிலே சிவாவதாரமானவர் விஷ்ணுவின் பெயரை போட்டிருப்பதில் ஹரிஹர தத்துவமும் திருமாலும் சிவபெருமானும் ஒன்று என்பதும் வந்துவிடுகிறது. மகாவிஷ்ணுவுக்கு எத்தனையோ பேர், சகஸ்ரநாமமே இருக்கும் போதிலும் ஏன் நாராயணா நாமத்தை போட்டார் என்றால், அதுதான் மகாவிஷ்ணுக்கு பரம மந்திரமாக இருக்கிற அஷ்டாட்சரியில் வருகிற பெயர். அயனம் என்றால் வழி, பாதை என்று ஒரு அர்த்தம். பாதை வழியாக போய் சேர்கிற இருப்பிடம் என்றும் அர்த்தம். நரர் என்கிற ஜீவாத்மாக்களுக்கு இரண்டு அர்த்தத்திலும் அயனமாக இருக்கிறவன் நாராயணன். கடை தேரும் வழியான பிரம்ம வித்யா சாஸ்திரமாக இருப்பவன் அவனே. அத்தியாத்ம வித்யானாம் என்று அவனே கிருஷ்ண பரமாத்மாவாக வந்தபோது சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த வித்யின் முடிவாக பலனாக சென்று சேரும் இருப்பிடமான பரபிரம்மமாக இருப்பவனும் அவனே. ஆகையினால்தான் பிரம்ம வித்யா குரு பரம்பரையை சொல்லும் போது நாராயணம் என்றே ஆரம்பிக்கிறது. ஆகையால் பிரம்ம வித்யா சாஸ்திரமான பாஷ்ய புஸ்தகத்தில் நாராயண நாமத்தை சொல்லுவது ரொம்பவும் பொருத்தமானதே. கீதை 10வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். நாராயணம் பத்மபுவம் என்ற ஸ்மாஸ்தர்களுக்கான குரு பரம்பரை ஸ்லோகம் 2ஆம் பகுதி. நம்மை நாமாக்குபவர் என்ற உரை பார்க்க, சங்கர நாமாவோடேயே நாராயண நாமாவை சேர்த்துதான் சங்கர நாராயணன் என்றே பெயரும் இருக்கிறது. தென்பாண்டி நாட்டில் சிவவிஷ்ணு ஒற்றுமையை இரண்டு பேரும் ஒரே சரீரத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிற மூர்த்தியால் எடுத்து காட்டிக் கொண்டு பெரிய கஷேத்திரம் இருக்கிறது. அந்த மூர்த்திக்கு சங்கர நாராயணன் என்றே பேர். ஸ்மாஸ்தரான போதிலும் வீர சைவர் என்று சொல்கிற அளவுக்கு பரமசிவன் மட்டுமே தெய்வம் என்று அபிப்பிராயப்பட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் நமஸ்காரம் பண்ணும்போது நான் நாராயணா சொல்வது அவருக்கு சங்கடமாக இருக்கிறது. நான் வாய்விட்டு அப்படி அதிகம் சொல்கிறதில்லைதான், ஆனாலும் மடத்து சம்பிரதாயம் அப்படித்தான் என்று அவருக்கு தெரியும். அதனால் சங்கடப்பட்டிருக்கிறார். என்னிடமே ஒரு நாள் கேட்கவும் கேட்டுவிட்டார். அவரிடம் நான் சிவபக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள் முதலான அத்தனை இந்து மத சம்பிரதாயஸ்தர்களுக்கும் உபனிஷத்துக்கள் பொதுதானே, அவற்றிலே சிவகுமாரரான ஸ்கந்தன் பேரில் ஸ்கந்தோபனிஷத் என்று இருக்கப்பட்டதில் விஷ்ணோஸ்ச ஹிருதயம், சிவ விஷ்ணுவின் ஹிருதயத்தில் சிவன் இருக்கிறார் என்று இருக்கிறது. அதனால் நான் சொல்கிற நாராயண நாமத்துக்கும் உயிர் கொடுக்கிற ஹிருதயமாக சிவன் தானே இருக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் ஆமாம் ஆமாம் என்று ஒப்புக்கொண்டு திருப்தராக போனார். நான் கொஞ்சம் சாமர்த்தியம்தான் பண்ணிவிட்டேன். ஏனென்றால் நான் அவரிடம் சொன்னது ஹாஃப் ட்ரூத் தான். இன்னொரு ஹாஃப் என்னவென்றால், விஷ்ணோச்ச ஹிருதயம் சிவ என்பதற்கு முன்பாதமாக அதே மந்திரத்தில் சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு என்று, சிவனுடைய ஹிருதயத்தில் விஷ்ணு இருக்கிறார் என்றும் இருக்கிறது. அனைத்து கடவுளரையும் ஏற்கும் ஸ்மிருதிகளை பின்பற்றும் ஸ்ரீ சங்கராச்சாரிய மரபு குடியினர் அந்த தீவிர சிவபக்தரை சமாதானப்படுத்த சாதகமாக இருந்த ஒரு பாதியை மட்டும் சொல்லி சமாளித்து விட்டேன். அந்த இரண்டு வாக்கியமுமே நிஜம்தான். இரண்டுமே ஃபுல் ட்ரூத்து தான். எவ்வாறெனில், ஆடி ஓடி நடக்கிற காரிய சக்தி என்ற டைனமிக் எனர்ஜிக்கும்
காரியமில்லாமல் அசைவு இல்லாமல் சாந்தமாக இருக்கும் ஒரு நியூக்ளிஸ் கருப்பொருள் ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய உள்பாகம் இருக்கவே செய்கிறது. அதே மாதிரி ஸ்டாட்டிக் என்று அசையாமல் ஸ்டேஷனரியாக இருக்கப்பட்ட வஸ்துக்களுக்குள்ளும் ஹிருதயஸ்தானத்தில் டைனமிக் எனர்ஜி குமுறிக்கொண்டேதான் இருக்கிறது. ஸ்டாட்டிக் பிரின்சிபிளைத்தான் சிவன் என்பது, டைனமிக் பிரின்சிபிளையே விஷ்ணு என்பது. காரியலோகத்தில் நடக்கும் சகலத்துக்கும் விஷ்ணுதான் காரணம் என்று இதிலிருந்து ஏற்படுகிறதல்லவா? அப்போது சகல காரியங்களையும் அவனுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஏற்படுகிறதோ இல்லையோ? ஆச்சாரியால் தான் தம்முடைய காலத்தில் ஆரம்பித்து வைத்தார் என்றில்லாமல் அவருக்கும் எத்தனையோ காலத்துக்கு முன்னாலிருந்தே காலமே கண்டுபிடிக்க முடியாத அத்தனை ஆதி காலத்தில் இருந்து இந்த தேசத்தில் சாஸ்திரங்கள் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. காரியம் என்றால் உடம்பால் செய்கிறது மட்டுமில்லை, மனசினால் நினைப்பது, புத்தியினால் ஆலோசிப்பது, ஜீவாத்மா என்று இருந்து கொண்டு பிரகிருதி என்ற மாயையினால் ஏற்பட்ட இயற்கை குணத்தில் நாம் ஸ்வபாவமாக செய்கிறது எல்லாமே காரியம்தான். தியானம் என்று பண்ணுவது கூட காரியம்தான். சமாதி நிலை ஒன்று தவிர சகலமுமே காரியம்தான். அப்படி இயற்கை குணத்தால் தூண்டப்பட்டு காயத்தால், வாக்கால், புத்தியால், கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களால் என்னென்ன செய்கிறானோ அந்த சகலத்தையும் பரம்பொருளான நாராயணனுக்கே சமர்ப்பிக்கிறேன் என்பதுதான் ஸ்லோகத்தின் அர்த்தம். ஆஃப் ட்ரூத் ஃபுல் ட்ரூத் சொன்னேனே, அப்படி ஒவ்வொருவருமே ஃபுல் ட்ரூத்தாக இருக்கப்பட்ட சிவன் விஷ்ணு இரண்டு பேரும் ஒரே ரூபத்தில் ஆப்பாக சேர்ந்திருப்பதுதான் சங்கர நாராயண மூர்த்தம். அந்த மூர்த்தி உள்ளே கஷேத்திரத்திற்கும் சங்கர நாராயணன் கோவில் என்று பெயர். அதைத்தான் சங்கர நயினார் கோவில் என்று வழங்குவதாக ஆகியிருக்கிறது. ஆச்சாரியாலே அந்த பெயரை ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் போட்டிருக்கிறார். கேள்வி பதில் ரூபத்தில் பிரஸ்னோத்ரா ரத்னமாலிகா என்று அவர் அருளியிருக்கிறார். அதை சமாப்தி பண்ணுவதற்கு முந்திய ஸ்லோகத்தில் பகவான் என்றும் மகேஸ்வரன் என்றும் சொல்கிறது எவரை என்று கேள்வி பதிலாக சிவன் விஷ்ணு என்று எவர் ஒருவரையும் நம்முடைய சமரச அத்வைத ஆச்சாரியால் சொல்லாமல் சிவவிஷ்ணுக்களாக சேர்ந்துள்ள ஒரே ஆத்மாதான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும் போது சிவவிஷ்ணு என்றோ ஹரிஹரன் என்றோ வார்த்தை போடாமல் சங்கர நாராயணன் என்றே போட்டிருக்கிறார். கச்ச பகவான் மகேஷ்ட சங்கர நாராயணாத் மைக ஆனபடியால் அந்த சங்கரரும் நாராயண நாமத்தை விசேஷித்து சொல்லியிருப்பது பொருத்தம்தான். மொத்தத்தில் விஷயம் ஜெகத்காரண மகா தத்துவத்தை ஆச்சாரியால் நாராயணன் என்றே குறிப்பிடுவார். அப்படித்தான் எங்களுக்கு மற்றவர்கள் பண்ணுகிற நமஸ்காரத்தையும் காரணவஸ்துவுக்கு சேர்த்துவிட வேண்டும் என்று சொல்லும் போது நாராயணனுக்கு சேருங்கள் என்று சொல்லி அப்படி சேர்ப்பிப்பதற்கு ஈஸியாக தோன்றுகிற ஒரு விதி பண்ணி கொடுத்திருக்கிறார்.